முத்தான 3 டிப்ஸ் டே 35 பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். பொங்கலுக்கு போடக்கூடிய வெல்லம் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய வெல்லத்தை ரொம்ப நிமிஷத்தில் பொடி பண்ணிடலாம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான டிப்பும் இன்னுமே சில கிச்சன் டிப்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். உட்டன் கரண்டி இன்றைக்கி நம்ம எல்லார் வீடுகள்லையுமே நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தும் போது இந்த மாதிரி கரண்டியெல்லாம் பார்த்திங்கனாக்கா வெள்ளையாக ஒரு மாதிரி வெள்ளை புத்து அந்த ஃபங்கஸ் மாதிரி வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம இந்த கரண்டியை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான டிப் பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் பேக்கிங் சோடா எடுத்துக்கணும். அதோட லெமன் தோல் எடுத்துக்கணுங்க. லெமன் தேவையில்லை. லெமனை பிழிஞ்சிட்டு நம்ம வச்சுருப்போம் பார்த்திங்களா, எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சிட்டு வச்சுருக்க அந்த தோலே போதுமானது. இந்த தோலை எடுத்துக்கிட்டு அந்த பேக்கிங் சோடாவில் லைட்டாக தொட்டுக்கிட்டு கரண்டி ஃபுல்லாக தேய்ச்சி விடணும். நிறைய ஆசைப்பட்டு ஒரு 4-5 கரண்டி வாங்கி வச்சுருப்போம். ஆனால் அதில் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1 இல்லை 2 தான் இருக்கும். மீதி கரண்டி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டு வைக்கிறனால இது போல் ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு இந்த பேக்கிங் சோடாவும் இந்த லெமனுடைய தோலில் இருக்கக்கூடிய லெமனே நமக்கு போதுமானது. அது ரெண்டையும் தேய்ச்சி விடுறனால அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் நமக்கு இருக்கும். இது போல் எல்லா கரண்டிலையும் தேய்ச்சி விட்டுட்டு இதை நல்ல சாதாரண தண்ணியிலே கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த பாசனம் பிடிக்கிறது அப்படிங்கிறது இருக்காது. ரொம்ப சிம்பிளான டிப்பு அப்படின்னாலும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. இது அவசியம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். டிக்லிங் டேஸ்ட் சேனலில் முதல் தடவையாக நீங்கள் பார்க்குறதா இருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ டிப் நம்பர் 2 பார்க்கலாம். நம்ம எல்லாரோட வீடுகள்லையுமே இந்த மாதிரி ஒரு தேங்காய் திருகி இருக்கும். தேங்காயை சீக்கிரத்துக்காக நம்ம இந்த திருகி வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா வாங்கி கொஞ்ச நாள் தான் ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ஷார்ப்னஸ் போயிடும். அதுக்கு நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு காயின், 2 ரூபா காயின் இல்லை 1 ரூபா காயின் எடுத்துகிட்டு இப்படி மேல் நோக்கி தேய்ச்சி விடணும். அப்படி தேய்ச்சி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, அடிக்கடி நம்ம தேங்காய் இதில் திருகிறனால இந்த போகக்கூடிய ஷார்ப்னஸ் நமக்கு ஓரளவுக்கு ஷார்ப்பாக கிடைக்கும். நம்ம தேங்காய் இதில் திருகும்போது சீக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த கிரேட்டர் பார்த்திங்கனாக்கா இஞ்சி திருகிறதுக்கு அதிகமாக தேவையாக இருக்கும். அதனால இதில் ஷார்ப்னஸ் குறைஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா இந்த டிப்பு நீங்கள் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. வாங்க இப்போ 3வது டிப் பார்க்கலாம். வெல்லம் அடிக்கடி வாங்கி நம்ம வீட்டில் ஸ்வீட் ரெசிபீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சின்ன சின்ன வெல்லம் இருந்தாக்க ஈஸியாக அதை நம்ம உடச்சிடலாம். ஜஸ்ட்டு சுத்தியல் இல்லைன்னா ஏதாவது இரும்பு உலக்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம உடச்சிருவோம். ஆனால் இது மாதிரி பெரிய வெல்லத்தை நம்ம கொஞ்சம் உடச்சி எடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு டைமும் ஆகும். அதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு சில நிமிடங்களில். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு குக்கர் அகலமானதாக இருக்கணும். அதை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு இல்லைனாக்கா மண் ஏதாவது தூவிக்குங்க. அதில் இந்த வெல்லத்துக்கு ஏத்தாப்பில் ஒரு சைஸில் பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு இந்த வெல்லத்தை அப்படியே உள்ளே வச்சிடணும். வச்சு இதை அடுப்பில் ஸ்லிம்மில் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு போடுங்க. போட்டோம் அப்படின்னாக்க வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். இந்த டிப்பு யாருக்கெல்லாம் அப்படின்னாக்க, இதை நம்ம வெல்லத்தை நம்மளால் தட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வெல்லத்தை எடுத்து கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நம்ம எப்படி காய்கறி கட் பண்ணுறோமோ அது போல் கட் பண்ண வந்துடும். இதுக்காக கவரோ பேப்பரோ தேடுறதுக்கு தேவை இருக்காது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், வெல்லத்தை நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி கட் பண்ணி கத்தியில் எடுக்கவே முடியாது. ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னாக்க பாருங்கள், நம்ம வெங்காயம், தக்காளி, காய்கறிகள் எப்படி கட் பண்ணுறோமோ அது போல் சரசரன்னு இதை நம்ம கத்தியிலே நறுக்கிடலாம். நான் வீடியோவில் உங்களுக்கு 2-3 தடவை அதுக்கு தான் கட் பண்ணுறதை டிஃப்ரெண்ட் டைப்பாக காட்டியிருக்கேன். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பெரிய வெல்லமாக இருந்தாலும் கத்தியில் நம்ம இந்த மாதிரி சீக்கும் போது பாருங்கள் அழகாக சீச்சிக்கிட்டு வந்துடும். இதுவே நம்ம வெல்லத்தை வாங்கி நம்ம பச்சையாக இருக்கக்கூடிய இந்த ஆவியில் வைக்காத அந்த வெல்லத்தை நம்ம என்ன தான் பண்ணாலும் பார்த்திங்கன்னா நம்மளால் உடைக்கவே முடியாது. அது நம்ம கொஞ்சம் பலம் போட்டு தான் உடைக்கணும். இப்படி செய்கிறது ரொம்பவே ஈஸியானது. ஜஸ்ட்டு காய் நறுக்கிற மாதிரி தான். காயை நறுக்குனா எப்படி நமக்கு அழகாக கட் பண்ணுமோ அதே போல் இந்த வெல்லம் கட் ஆகி பவுடர் ஆயிரும். அதிகமான நேரமும் ஆகாது. அதே போல் பார்த்திங்கனாக்கா நிறைய சிரமம் எடுக்க வேண்டியது இருக்காது. இப்போ எல்லா வெல்லத்தையும் நான் பொடியாக்கிட்டேன். பொடியானதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு மணி நேரம் அளவுக்கு ஆற விட்டுருங்க. ஏன்னா நம்ம இது ஆவியில் வச்சு எடுத்தோம் இல்லைங்களா. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமே என்ன செய்யுங்க, ஒரு டப்பாலையோ இல்லை ஒரு பாட்டில்லையோ ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் உடனே யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்போவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ரொம்ப நாள் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன், 1 மாதம் வரையும் நான் வச்சுக்குவேன். நம்ம ஒரு வெல்லம் வாங்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 5-6 ரெசிபீஸ்க்கு போடுவோம். அதை உடனே போட மாட்டோம் இல்லைங்களா. அப்போ நம்ம இந்த மாதிரி டப்பாங்களில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதிக நாள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம தேவைப்படுற நேரத்தில் எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சொன்ன இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.